பற்றுவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் எல்லாரும் எழுந்து நின்று வாக்குத்தத்த போர்டை கையில் வாங்குவதற்கு முன்பு இந்த வசனத்தை சொல்லி ஆண்டவரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடிக்கொள்வோம். ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் அவர் கொடுத்த இந்த அன்பான வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் நம் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த வசன போர்டு நம்முடைய வீட்டில் தொங்கும் பொழுது, சுவர்களிலே மாற்றப்படும் பொழுது, போகும் பொழுதும் வரும் பொழுதும் நம்முடைய கண்கள் அதை பார்க்கும் பொழுதெல்லாம், ஆண்டவரே பொக்கிஷங்களை தருவேன் என்று சொன்னீரே, ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களை தருவேன் என்று சொன்னீரே என்று வாக்குத்தத்தத்தை நம்முடைய மனதிலே அடிக்கடி நினைவு கூர்ந்து கொண்டே இருப்போம். இந்த வருடம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வருடமாய், கிறிஸ்தவ ஊழியத்தில் நம்மை அடுத்த ஸ்தானத்திற்கு எடுத்து செல்லுகிற ஒரு வருடமாய், இந்த எழுப்புதல் ஜெபக்குழுவானது இன்னும் அநேகரை தனக்குள்ளே ஈர்த்து கொள்ளுகிற ஒரு வருடமாய் ஆண்டவர் மாற்றும்படியாக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு 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 துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசன போர்டுகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே உடைய திவ்ய வல்லமையினால் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, இது எந்தெந்த வீடுகளுக்குள்ளே மாற்றப்படுகிறதோ அந்தந்த வீடுகளில் உள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இதற்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே, இந்த வருடமுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நமக்கு நன்றி நன்றி. இப்படி கிருபைகள் வெளிப்படுகிற வருடமாய், இப்படி ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே அளவில்லாமல் கொடுக்கப்படுகிற வருடமாய் ஆண்டவரே நீர் மாற்ற வேண்டும் என்று மன்றாடுகிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த போர்டை ஆசீர்வதியும், இதை வாங்கிக் கொள்ளுகிற பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய குடும்பங்களுக்குள்ளே வல்லமை கடந்து செல்வதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய ஆசீர்வாதங்களினாலே அடியார்களுடைய உள்ளமும் எல்லமும் நிறைந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த வசனப்போடைய ஆசீர்வாதத்தாலும் இதை பெற்றுக்கொண்டு இல்லங்களுக்குள் எடுத்து செல்லுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடைத்து பாதுகாத்தருளும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. கிருபை உண்டாகட்டும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இன்றைய மாலை வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். இந்த இடத்திலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்படி கர்த்தர் கொடுத்த இரக்கங்களுக்காக நன்றியோடு நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்போடு என்னை அழைத்த எழுப்புதல் ஜெபக்குழுவின் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் கூறிக்கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாளிலே ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்த வார்த்தை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகள் செல்லும் முன்பாக ஒரு சில காரியங்களை நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஒரு சில காரியங்களை நாம் அறிந்து கொள்வோம். 1984 வருடம் உங்களுடைய ஆழ்வான் துலக்கப்பட்டி சிசிடிஏ பள்ளியிலே பதிலி ஆசிரியராக நான் பணியாற்றி கொண்டிருந்தேன். 22 வயது அப்பொழுது எனக்கு. அந்த நாட்களிலே ஆண்டவர் நான் ஏற்றுக்கொள்ளாத ஒரு காலம். அந்த 83வது வருடம் 84வது வருடம் இங்கே நான் வேலை பார்த்தேன். ஒரு டெம்பரவரியாக கொஞ்ச நாள் வருவோம், யாராவது லீவ் போட்டால் வந்து இந்த பிளேஸில் வேலை பார்ப்போம். அப்படி வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அருமையான ஜெபக்குழு அங்கே வீட்டில் வச்சுருந்தாங்க. அது வழியாக தான் நாங்கள் வருவோம், சைக்கிளில் வந்து இங்கே வந்துட்டு போவோம். அப்போல்லாம் ஜெபம் நடக்கும். சில நேரம் மத்தியான நேரங்களில் புதன்கிழமை, இந்த மாதிரி சனிக்கிழமையில் பள்ளிக்கூடம் இருக்கும், சனிக்கிழமை ப்ரேயர் நடக்கும். அப்போ நாங்கள் சிஎஸ்ஐ குடும்பத்தில் இருந்தாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத காரணம் இதெல்லாம் அந்நிய காரியமாக தெரியும். ஒரு பெந்தேகோஸ்தேக்காரங்க, இவங்கெல்லாம் லேலியாக்காரங்க, ஒரு லேலூயா, ஆமாம் லேலியாக்காரங்கன்னு சொல்லி ரொம்ப பேசுனேன். இப்போ ரொம்ப லேலியா சொல்ல வேண்டியிருக்கு. லேலூயா. அப்படி ஒரு
அலட்சியமாக இருந்த ஒரு காலங்கள் நாட்கள். அந்த நாட்களிலேயே ஒரு சில 2 தடவை அருமையான அம்மாவை நான் வந்து வீட்டிலே சந்தித்து பேசினேன். அவர்கள் என்னை கண்டித்து பேசினார்கள். எப்போவுமே கண்டிப்பாக தான் பேசுவோம், உங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் ரொம்ப கண்டித்து பேசினார்கள். என்னுடைய ரட்சிப்புக்காக ஜெபித்தார்கள். பலருடைய ஜெபத்தின் விளைவாக 1985 வருடம் ஜனவரி 2ஆம் தேதி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகத்திலே ஆண்டவர் அருமையான நம்முடைய ஜெபக்குழுவுக்கு எழுப்புதல் ஜெபக்குழு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை ஒருவர் எடுத்து சத்தமை வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து சத்தமாய் வாசிப்போம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் என்ன செய்வோம்? ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் உடைய மகன் மூலமாய் எங்களோடு கூட நீ பேசும் என்று சொல்லி கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? வசனம் தியானிக்கையில் இதயமதி ஆறுதலே காரிருளி நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். அப்பா, உடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொன்னீரே. உடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து எங்களுடைய தூய வழியில் நடத்துவீராக என்று மன்றாடுதலோடு ஜெபிக்கிறேன். அப்பா, என்னோடும் எங்களோடும் நீர் பேசு. ஆண்டவரே, உடைய திவ்ய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்தீர்கள். எங்கள் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற வல்லமை உம்மிடத்தில் உண்டே. ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, தொடர்ந்து எங்களோடு பேசும், ஆசீர்வதியுங்கள், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 45:4வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். வெண்கல கதவுகளை நல்லா கவனிக்கணும். வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா நம்ம படிக்கணும். நான் இதெல்லாம் கேட்பேன். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். இந்த வார்த்தையை யார் யாரிடத்திலே சொன்னது? இன்றைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக இது நமக்கு சொந்தமான வார்த்தையாய் ஆண்டவர் இந்த வருடத்திலே இவைகளை நாம சுதந்திரித்துக் கொள்வதற்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் அவர் தந்திருக்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பில் இருந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார்.
அந்த காலத்திலே சில புதையல் பொக்கிஷங்களை வைத்திருக்கிறேன், ஒளிப்பிடத்திலே சில புதையல்களை வைத்திருக்கிறேன், அதை என் ஜனமாகிய உங்களுக்கு நான் தருவேன் என்று அன்றைக்கு அவர் சொன்னார். அல்லேலூயா. ரொம்ப அக்யூரேட்டான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. கிட்டத்தட்ட இந்த வசனம் நிறைவேறிச்சு, அப்படியே நிறைவேறிச்சு. இந்த வசனம் நிறைவேறுவதற்கு சுமார் 150 வருடத்திற்கு முன்பாக ஆண்டவர் தெளிவாய் இந்த வார்த்தைகளை சொன்னார். அல்லேலூயா. குற்றாலத்தில் ஒரு கேம்ப் நடந்துகிட்டு இருந்தது. அந்த கேம்ப்ல நான் ஆண்டவருடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது ஒரு வாலிபன் இன்டர்வல் லஞ்ச் டைம்ல வந்தாப்புல வந்து ஜான்ஸ் காலேஜில் படிக்கிறேன்னு தன்னை அறிமுகம் செய்து கொண்டான். சரி தம்பி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், என்னுடைய கல்லூரியில் உள்ள சில ப்ரொஃபஸர்ஸ் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, எனக்கு பதில் சொல்ல முடியல, நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா. சொல்லுப்பா, தெரிஞ்சா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவன் கேட்ட அந்த கேள்வி, ஆண்டவர் படைத்த இந்த அனைத்து படைப்புகளிலும் முதன்மையான படைப்பு எது, அல்லது மேன்மையான படைப்பு எது என்று கேட்டான். அப்ப நான் சொன்னேன், இதுல என்ன கொஸ்டின், மனுஷனாகி நம்ம தான் 6 அறிவுள்ள மனிதர்கள், நம்ம தான் மேன்மையானா நம்மளைத்தான் அவர் தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அதனால நம்ம தான் உயர்ந்த படைப்புகளிலே உயர்ந்த படைப்பு நம்ம தான் அப்படின்னு சொன்னேன். அப்போ உடனே அவர் சொன்ன அந்த தம்பி சொன்னா, ஆமாண்ணே அதைத்தான் அவரும் சொன்னாரு சார், எங்க சார் சொன்னாங்க, சொல்லிட்டு சொல்றாங்க, நாம தான் உன்னதமான படைப்பு, நாம தான் உயர்ந்த படைப்பு, நாம தான் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமானவங்க, வேண்டியவங்க அப்படின்னு சொன்னா, ஏன் நம்மள முதல் நாள்ல படைக்கல, 6வது நாள் நம்ம கொண்டு படைச்சிருக்காரு. அப்ப முதல் நாள் வேற எழுத்துக்கலாமோ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. அப்ப லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், கடைசி சான்ஸ் தான் மனுஷனுக்கு கொடுத்துருக்காரு. மற்றதுக்கெல்லாம் முதல் சான்ஸ் 2வது சான்ஸ் கொடுத்துட்டு நம்மள கடைசியாக தானே வச்சிருக்காரு அப்படின்னு சார்லாம் கேட்குறாங்க. என்ன பதில் சொல்ல எனக்கு புரியல. திடீர்னு கேட்டோன்னே ஆமாம்ல, நம்மளை தூக்கி கடைசியாக படைச்சிருக்காரு, முதல்ல படைச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி எனக்கு அவன் கேட்டு எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், சரி சாப்பிட்டு டைம் முடிஞ்சிருச்சு, நான் பிரசங்கத்துக்கு முடிச்சுட்டு சாயங்காலம் உனக்கு பதில் சொல்கிறேன்னு. அப்புறம் மதியானம் அடுத்த செஷன் பேசிக்கிட்டு இருக்கிறேன். உள்ளம் கதறிக்கிட்டே இருக்கு, ஆண்டவரே நான் பதில் சொல்லணுமே, அவன் கல்லூரி மாணவன் வேற, சும்மா உதவியும் சொல்லி ஒப்பேத்தெல்லாம் முடியாது, சரியான பதிலை சொல்லணும்னு உள்ளம் ஆண்டவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கு. இங்கே பிரசங்கம் அவர்கிட்ட பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சு சாயங்காலம் டீ டைமில் வந்தான், அண்ணே விட சொல்லுங்க, நாளைக்கு போய் எங்கள் சார்ட்ட சொல்லணும் அப்படின்னா. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல உணர்த்தினார். ஒரு அல்லையிலே சொல்லுவோமா, உணர்த்தினமா சில நேரங்கள் இந்த மாதிரி சிக்கலான இடத்துல மாட்டும்போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், வெட்கப்படுத்த விட மாட்டார், சரியான பதிலை தருவார். அப்போ ஆண்டவர் எனக்கு என்ன உணர்த்தினார் அப்படின்னா, முதல் நாளே ஆதாம படைச்சிருந்தா என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஏதேன் தோட்டத்துல முதல் நாள் ஆதாம படைச்சு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வானத்தையும் பூமியும் படைத்தார், சூரியனையும் சந்திரனையும் படைத்தார், எல்லா புல்வெளியை படைத்தார்னா இவன் 6 நாள் பட்னியாவே இருக்கணும். முதல் நாள் படைச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், மேன்மையான படைப்பு தான், அவரை போன்ற படைப்பு தான். ஆனா 6 நாள் இவன் எப்படிதான் இருக்கணும், ஃபாஸ்டிங்ல தான் இருக்கணும் படைச்சது. ஆண்டவர் என்ன செய்வாங்க, ஞானமா மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் இந்த பூமியில படைச்சார். எல்லாம் படைச்ச கனி வர்க்கங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு தேவையான அனைத்தையும் படைச்சு வச்சுட்டு அப்புறம் தான் மண்ணில மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினான். அவன் ஜீவ ஆத்துமானான். எல்லாம் முடிச்ச பிறகு அவனை உயிர் அடைஞ்ச உடனே சொன்னாரு, நீ எல்லா விருட்சத்தின் கனிகளை என்ன செய்யலாம், புசிக்கலாம், அந்த ஒரு கனியை தவிர மற்ற எல்லாம் என்ன செய்ய சாப்பிடுப்பான்னு. அதாவது மனிதர்களாகிய நீங்களும் நானும், இன்னும் சொல்றதா அவருடைய பிள்ளைகளாகிய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒரு நாள் கூட பட்டினியா இருப்பதை அவர் சம்மதிக்கவே இல்லை. நமக்கு தேவையான எல்லாத்தையும் சமதரித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே போலதாங்க 150 வருஷம் இந்த சிறையிருப்புக்கு 150 வருஷத்துக்கு முன்னாலே அவர் சொன்னார், நான் ஒளிப்பீடத்துல சில புதையல்களை வச்சிருக்கிறேன், அந்த காலத்துல சில பொக்கிஷங்களை வச்சிருக்கிறேன், அதை நான் உனக்கு தருவேன். அதை இவர்கள் பெற்றுக்கொள்ளணும்னா இவங்க சிறையிருப்புக்குள்ள வரணும், பாபிலோனுக்குள்ள வரணும். பாபிலோன்ல நேபுகாத்நேச்சார் அந்த நகரத்தை நிர்மாணம் செய்யும் பொழுது, அந்த நகரத்தை அவன் கட்டும் பொழுது அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பெரிய ஆறு ஒண்ணு உள்ள ஓடி வெளியில வரணும். அந்த நாட்கள்ல இப்ப இருக்கிற நவீன வசதிகள்லாம் கிடையாது. ஊருக்கு தண்ணி வேணும், ஊருக்குள்ள என்ன வேணும், குடி தண்ணீர் வேணும். ஊருக்குள்ள உள்ள குப்பை கூடங்கள் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு ஆட்கள்லாம் இப்ப கிடையாது. இந்த ஆத்து தண்ணி அடிச்சுட்டு போயிடும் வெளியில. இப்ப தாமிரபரணியில பெரிய வெள்ளம் வந்துச்சு,
இப்போ போய் பாருங்க, நீட்டா இருக்கு தாமிரபரணி, ஒரு அழுக்கு இல்லை. கொஞ்ச நாளா ஸ்மெல் எடுத்துக்கிட்டு குளிக்கவே முடியாது அப்படி இருந்துச்சு தாமிரபரணி ஆறு. இது உபயோகப்படுத்த முடியாதுங்களாம் ரிசல்ட் சொல்லிட்டாங்க, பேப்பரெல்லாம் வந்து இருந்துச்சு. ஆனா வந்த இந்த 4 நாள் மழையில் என்ன ஆயிடுச்சு, ஆற்றுல உள்ள எல்லா அசுத்தமும் அடிச்சுட்டு போயிடுச்சு. அதே மாதிரி சில நேரங்களில் அந்த பாபிலோன் நகரத்தை சுத்திகரிப்பதற்கு 2 பக்கமும் நதிகள் உண்டு. நதி அப்படி உள்ள விட்டு வெளியில போறான்ட்டாங்க. அந்த நாட்களிலேயே அவ்வளோ சிறந்த விஞ்ஞானிகள் வாழ்ந்துருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படி நேபுகாத்நேச்சார் இந்த பாபிலோன் தேசத்திற்குள்ளே ஆற்று தண்ணி வந்துட்டு போகணும். மேலே பார்த்தா ஆற்று தண்ணி இருக்கும், அதில் உள்ள ஒரு சுரங்கம் இப்போ கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா ஹமாஸ்ல. அதே மாதிரி சுரங்கங்கள். அந்த சுரங்கத்தில் என்ன வச்சிருப்பாருன்னா உள்ள டார்க் ரூம் இருக்கும். டார்க் ரூம்னா இன்னைக்கு இந்த பேங்க்ல நீங்க லாக்கர்லாம் வச்சிருக்கீங்களா, செயின்லாம் வச்சிருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி பெரிய பெரிய லாக்கர் ரூம் எல்லாத்தையும் அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்கான் நேபுகாத்நேச்சார். அதுல தான் படையெடுத்து சென்று வெற்றி பெற்று அங்க அந்த நாட்டில இருந்து எடுத்துக்கொண்டு வந்த செல்வங்கள், வைரங்கள், வைடூரியங்கள், தங்கம், மரகதம், மாணிக்கம், இப்படிப்பட்ட விலை உயர்ந்த ரத்தின கற்கள், நகைகள் எல்லாவற்றையும் கொண்டு போய் உள்ள வச்சிருவான். யாரும் தொட முடியாது. அது தண்ணி வரும். அதுல சில நேரம் அந்த சுரங்கத்துக்குள்ள என்ன வரும், தண்ணி வந்து ஊருக்குள்ள இருந்து வெளியில போகும். அந்த தண்ணி வரும் பொழுது துருப்பிடிச்சிருக்க கூடாதுன்னு தான் வெண்கல கதவுகளை போட்டு வச்சிருந்தான். ஒரு அலையில அந்த வெண்கல கதவுகளை வைத்து அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பொக்கிஷங்கள் உண்டு, நிறைய பணங்கள் உண்டு. இதெல்லாம் யாருக்காக தெரியுமா? தன் பிள்ளைகளுக்காக. அல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் நினைச்சா நம்ம பல நாட்டுல கொள்ளையடிச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிருக்கோம்டா, நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் நம்ம நாட்டு மக்களுக்கு ஆண்டவர் உனக்கு இல்லை, இது ஏன் மக்கள் வருவாங்க, என் மக்கள் எரிச்சுவாங்க, உடுத்தின துணியோட வருவான் சிறையிருப்புல. அவனுக்கு இந்த நாட்டில் நீ கஞ்சி கூட கொடுக்க மாட்ட, என் மக்கள் கஷ்டப்படுவான், என் மக்கள் இங்க வேதனைப்படுவாங்க, என் மக்கள் இங்க அடிமைப்படுத்தப்பட்டிருப்பார்கள். ஆனால் ஒரு நாள் என் மக்கள் மனம் தெளிந்து திருந்தி என்னை நோக்கி அபயமிட்டு கூடும் பொழுது இந்த வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு காட்பாட்களை முடித்து இந்த பொக்கிஷங்களை உனக்கு தருவேன் என்று அவர் சொல்லியிருந்தார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் நியாயாதிபதி, நீதி செய்கிற ஆண்டவர், நியாயமாய் நீதி செய்கிற ஆண்டவர். ஆகவே தன்னுடைய பிள்ளைகள் படுகிற எல்லா கஷ்டத்திற்கும் அவர்களுக்கு ஒரு பிரதிபலன். தான் பவுல் சொன்னாரு, இந்த உலகத்துல நீங்க படுகிற அத்தனை பாடுகளுக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை நமக்கு வைத்திருக்கிறார், ஒரு முடிவை வைத்திருக்கிறார். ஆண்டவருக்காக வாழ்கிறோம், ஆண்டவருக்காக நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். எத்தனை அவமானங்கள் பாருங்க, எத்தனை நிந்தனைகள் பாருங்க. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள பிராணி இல்லாமல் தொங்குகிறான் என்று சொன்னார்கள். ஆண்டவரால் அந்த சிலுவையிலிருந்து இறங்கி வர முடியாதா? முடியும். அவருக்கு எல்லா ஆற்றலும் உண்டு, எல்லா வல்லமையும் உண்டு. ஆனால் ஏன் அவர் பாதகம் போல் தொங்கினார்? நமக்காக ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. இந்த வசனம், இந்த வாக்குத்தத்த வார்த்தையானதை நம்ம ரொம்ப தெளிவாய் இந்த நாளிலே நம்ம வேதாகமத்தின் அனுபவத்தோடு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ரொம்ப நேரம் முடிச்சிருந்தீங்களோ, தூக்க கலக்கமா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. நல்ல உற்சாகமா இருங்க. அப்பதான் ஆண்டவருடைய வார்த்தையை உற்சாகமா நம்ம தியானித்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, இந்த ஒளிப்பிடத்தில் உள்ள பொக்கிஷங்கள், இந்த அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்கள், ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்கள், இதை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்திருக்கார்? இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியாக பல ஆசீர்வாதங்களை உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்று பாருங்கள். அதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் தோற்றினதும் இல்லை என்று கொரிந்தியர்ல பவுல் எழுதுகிறார். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நமக்கு என்ன டைட்டில் கொடுக்கார் தெரியுமா? உமக்கு பயந்தவர்களுக்கும். நம்ம ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகள், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள், நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள், பயந்து நடக்கிற பிள்ளைகள் அர்த்தம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுஷர்களுக்கு முன்பாக, வாசிங்க, மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும். அப்படி உங்க மனுபுத்திரருக்கு முன்பாக அவரை நாம் நம்புகிறோம் என்று அவர்களுக்கு தெரியணும்.
நான் ஆண்டவரை நம்புகிறவன், நான் ஆண்டவரை நம்புகிறவள். இது யாருக்கு தெரியணும்? மனுபுத்திரர்களுக்கு தெரியணும். இவங்கெல்லாம் கர்த்தருக்கு பயந்தவங்க. ஐயா, சமீபத்தில் நம்ம திருநெல்வேலி டயசிஸில் உள்ள எல்லா குருமாரையும் பெங்களூருக்கு கூட்டிட்டு போனார் பிஷப். பெங்களூர்ல ஒரு தோட்டத்தில் வைத்து 3 நாள் அவங்களுக்கு ஒடுக்க கூட்டம், உபவாச கூட்டம். நம்முடைய திருமணத்தில் எல்லா ஆயர்மாரும் குருமாரும் இருந்தாங்க. அப்படி பேர்க்கும் பொழுது அங்கே ஒரு சில குருமார்கள், அதாவது நம்முடைய குருமார்கள்ல ஒரு சில குருமார்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஆவியின் நிறைவை பெற்று அந்நிய பாஷையோடு கர்த்தரை துதிக்கிற குருமார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுலயும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க எப்போதும் இந்த மாதிரி 3 நாள் டைம் கிடைச்சுன்னா ஈவினிங் டைம்ல மற்றவங்கலாம் கதை பேசிட்டு இருப்பாங்க. இவங்க அப்படியே தோட்டத்துக்குள்ள போய் ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஜோம் பண்றது ஏன்னா இந்த நாட்கள் நல்லா பயன்படுத்திக்கலாம்னு சொன்னா கர்த்தருக்கு பயந்த போதகர்கள் அவங்க கொஞ்சம் பேர் தான். அவர்கள் அப்படியே வந்து சாப்பிட அப்படி வரும்போது இங்க ஒரு 4-5 குருமார் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். என்னவோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க அந்த ஜெபத்தை முடிச்சுட்டு இவங்க வந்திருக்காங்க. வந்த உடனே இவங்க டக்குன்னு பேச்சை நிப்பாட்டிட்டாங்க. கிட்ட வந்த உடனே பேச்சை நிப்பாட்டிட்டாங்க. பேச்சை நிப்பாட்ட உடனே அந்த குருமார் கேட்டிருக்காங்க, பேச்சை நிப்பாட்டிங்க, நீங்க பாட்டில் பேசுங்கய்யா, நாங்க பாட்டில் போறோம் அப்படின்னு. இல்லையா, நீங்க எல்லாம் வருகையில போகக்கூடிய ஆட்கள், நீங்க வரும்போதெல்லாம் நாங்க பேச முடியுமா அப்படின்னாங்க. இதுங்களுக்கே தெரிஞ்சு நம்ம வருகையில் என்ன செய்ய மாட்டோம், சத்தியம் போய்கிட மாட்டோம். ஆனா இதுங்கெல்லாம் என்ன செய்வாங்க, வருகையில போயிடுவாங்க. அப்படி அவங்க புரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அதே மாதிரி உங்களை எல்லாம் பார்த்தோம்னா உங்க ஊர்ல இருக்கிறவங்க இவங்க எல்லாம் யாரு? கர்த்தரை நம்புகிறவர்கள். சத்தமாக 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்யுங்க, அதிசயம் நடத்துங்க. 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்யுங்க, அதிசயம் நடத்துங்க. மனுஷர்கள் முன்பாக தலைகுனி போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க. மனுஷர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க. உண்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு சொல்லுங்கப்பா. உண்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு சொல்லுங்கப்பா. நம்பிக்கையே உங்களிடமே உனக்கு அங்கே, நம்பிக்கையே உனக்கு சோத்திரம், உங்களிடமே உனக்கு சோத்திரம். உண்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், உண்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உனக்கு ஆமே, உங்களிடமே உனக்கு சோத்திரம், நம்பிக்கையே உனக்கு ஆமே. ஹல்லேலூயா, உனக்கு சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பை பற்றி நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்பதை அந்த எகிப்தியர்கள் என்ன செய்யறாங்களா, கண்டு கொண்டார்களாம். கர்த்தர் என் கூட இருக்காருன்னு எனக்கு தெரியும், கர்த்தர் நம்ம கூட இருக்காருன்னு நமக்கு தெரியும். ஆனா கர்த்தர் நம்ம கூட இருக்காருன்னு யாருக்கு தெரியணுமா? வெளியில உள்ள மக்களுக்கு தெரியும். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம், கிறிஸ்தவ வாழ்வு. அதைத்தான் நீங்க ஆண்டவருடைய வேதம் சொல்லும். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திற்கு முன்பாக உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் உண்டாக்கி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதென்று பார்க்க. பவுல் அதே குறித்து அப்படியே எழுதுகிறார். அவர் உண்டு பண்ணி வைக்கிற நன்மைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் தோன்றவில்லை. ஆனால் ஆவியானவர் அந்த ஆவியிலே நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நீங்க வேதம் முழுவதும் வாசி பார்த்தீங்கன்னா தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். எல்லாவற்றிலும் தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறது. இவரு சிறையிருப்புக்கு வந்தது ஒரு தோல்வி. ஆனால் சிறையிருப்பு பாபிலோன்ல வந்தவர்கள் அழுதார்கள், அவர்கள் ஆண்டவரை நோக்கி அபயமிட்டார்கள், அவர்கள் மனம் திரும்பினார்கள், ஆண்டவரை நோக்கி நினைத்து பார்த்தார்கள். அவர்கள் அந்த தேசத்தில் அமர்ந்து கொண்டு தங்கள் தேசத்தை அவர் வாஞ்சியாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படி அவர்கள் தங்களுடைய தேசத்தை நினைத்து பார்க்கும் பொழுது அந்த குறித்த நாள் வந்த பொழுது ஆண்டவர்களை விடுதலை செய்ய சித்தமாக உங்களுக்கும் எனக்கும் கூட
ஆண்டவர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த 24வது வருடம் அவர் நம்முடைய கைகளிலே இந்த வார்த்தையை கொடுத்து இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒரு வருடத்தை நான் தருகிறேன். நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளலாம். நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் இல்ல, நீங்கள் அனுதினம் வாசிக்கிறீங்க நிறைய வாக்குத்தத்த வார்த்தைகள். ஒரு சில வாக்குத்தத்தங்களை கூட நீங்களே கூட வச்சுக்கலாம். எடுத்துக்கிட்டு இந்த வாக்குத்தத்தம் இந்த வருடம் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில நான் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அதற்காக என்ன செய்யலாம்? ஆண்டவரிடத்துல மன்றாடலாம். அந்த வாக்குத்தத்தத்திற்கு என்ன நிபந்தனை என்று பாருங்கள். அந்த நிபந்தனையை நிறைவேற்றுங்கள், வாக்குத்தத்தம் உங்களுக்கு நடக்கும். இங்க ரெண்டே நிபந்தனை தான். அவருக்கு பயந்தவர்களுக்கு இந்த பொக்கிஷங்களை தருவேன்னு சொல்றார். மனுபுத்திரன் முன்பாக அவரை நீங்கள் நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். முதல்ல பயந்தவர்கள் முன்னெடுத்துவிடுவோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் யார்? அது கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன அப்படின்னு வேதாகமம் முழுசும் வாசிங்கன்னா ஒரு ரெண்டு காரியத்தை தான் நீங்க பார்க்க முடியும். ஒண்ணு, தீமையை வெறுப்பதே சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படும் பயம். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தீமையை வெறுப்பதுதான் கர்த்தர். இப்போ நீங்க உங்க உள்ளத்தை செக்அப் பண்ணிக்கலாம். ஒரு தீமையான காரியங்கள் வருகிறது, ஒரு பாவமான காரியம் வருகிறது. அந்த பாவத்தை நான் செய்யும்படியான ஒரு நல்ல சான்ஸ் வேற கிடைக்குது. யாரும் இல்லை, தனியாய் ஒரு அறை வீட்டிலே இருக்கிறேன். இப்போ நான் என்ன வேணாலும் செய்யலாம் அல்லது நான் பாவம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகிறது. ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கிறது. அந்த இடத்துல நீங்கள் அந்த தீமையான காரியத்தை அல்லது தீமையான பாவத்தை வெறுக்கிறீர்களா அப்படின்னு ஆண்டவர் பார்ப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்க. அதனால்தான் யோசேப்பு இந்த மனசுல அந்த காரியத்தை வைத்துக் கொண்டே இருந்தார். யோசேப்பு கர்த்தரை நீ பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க பைபிள்ல அந்த யோசேப்பு பத்தி படிக்க ரொம்ப அழகா இருக்கும். யோசேப்பு எங்கெல்லாம் போனாலும் கர்த்தர். யோசேப்பு சிறைச்சாலையிலே போய் விழுந்தான், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு அடிமையாய் போத்திபார் வீட்டுக்கு வந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அதுக்கு முன்னாடி போத்திபார் வீட்டில் இருந்தாரா நமக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி சிறைச்சாலைக்குள்ள போனாரா கர்த்தர் தெரியாது. தான் பிள்ளை போச்சு, கூடவே அவரும் போயிட்டார். ஒரு அறையில சொல்லுவாங்க. என்ன காரணம்னா யோசேப்பு தன்னுடைய உள்ளத்துல ஒரு காரியத்தை ஆழமாய் திட்டமாய் வைத்திருந்தார். என் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் சமுத்திரத்தின் ஆழத்திலே போய் படுக்கையை போட்டால், நட்சத்திரங்களுக்குள்ளே சென்று அங்கே கூட்டை கட்டி கொண்டால், அங்கேயும் அவருடைய கரம் என்னை நடத்துகிறது. இந்த ஆழத்திலும் என் கரம் நடத்துகிறது. அவர் எவ்விடத்திலும் இருந்து என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சத்தியங்க, நான் சொன்னேன் ஒரு சத்தியம் மட்டும் கிறிஸ்தவங்க உள்ளத்துல இருந்ததுன்னா கிறிஸ்தவத்துல தப்பே நடக்காதுல்ல, பாவமே இருக்காதுல்ல. நல்ல யோசிப்பாருங்க. நான் எந்த இடத்துல என்ன இருந்தாலும் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறாருங்கிற அந்த ஒரு உணர்வு நம்மளை எல்லாம். அனதார் சொன்னாரு, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நம்முடைய உள்ள இயல்பாவே தீமையை வெறுக்கிற இதயமாய் மாறணும். ஒருத்தர் சொன்னார், நான் சிகரெட் புகைத்துக் கொண்டிருந்தேன், இப்போ சிகரெட் புகைப்பதை விட்டு விட்டேன். எல்லாரும் ஜனங்கள்லாம் பரவாயில்லையே, ஸ்மோக்கிங் பழக்கத்தை விட்டார் போல் இருக்க, ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். இல்ல இவருக்கு வயசு 80 வயசு ஆயிடுச்சு. டாக்டர் சொன்னார், இன்னும் சிகரெட் முடிச்சா செத்துரு வராரு. அந்த அளவுக்கு விட்டார். கர்த்தர் விடுதலை ஆக்குறார். அந்த விடுதலைக்கு வர இனி ஒரு முறை புகைப்பிடித்தால் கூட மறித்து விடுவேன் என்கிற நிலைமை வந்த பொழுது அந்த பழக்கத்தை விட்டாராம். அதை ஒரு பெரிய விடுதலையா பேசக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து நமக்குள்ளே அது இருக்கணும். பாவத்தை கண்டால், தவறாய் கண்டால் நமக்குள்ள ஒரு அருவருப்பு வரணும். சீ அப்படின்னு இகழ்ந்து தள்ளணும். ஒரு இடத்துல நடந்து போறோம், ஒரு இடத்துல அசிங்கம் கிடக்கு, ஸ்மெல் பேட் ஸ்மெல் இருக்கு, அந்த இடத்த விட்டு ஒரு பண்ணியோ ஒரு ஆடோ செத்து 4 நாளா கிடக்கு, நாரி கிடக்குதுன்னா நம்ம கிட்ட போகும்போதே நான் ஸ்மெல் வந்துடும். மூக்கை பிடிச்சிக்கிட்டு நல்லா பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு சீக்கிரம் பைபாஸ் பண்ணி போக பார்க்குறோம். அதே மாதிரி தான் தீமையான காரியங்கள், பாவமான காரியங்கள், நம்மை சுற்றி இருக்கிற நெருக்கி இருக்கிற பாவங்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது இயல்பாகவே நம்முடைய உள்ளத்திலிருந்து ஒரு வெறுப்பு வரணும். ஒரு வெறுப்பு. நல்லா சாராயம் குடிச்சு மனம் திரும்பினவங்களுடைய லைஃப்பை எடுத்து பாருங்க. நான் நல்லா சாராயம் குடிப்பேங்க, அது எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, நல்லா குடிப்பேன். ஆண்டருக்குள்ள வந்துச்சு, ஆண்டருக்குள்ள வந்து அந்த பழக்கத்தை முழுசு கர்த்தர் எனக்கு விடுதலை பண்ணிட்டாரு. இப்போ சாராய வாசனை வந்தா கூட எனக்கு எப்படி இருக்கு, வாமிட் வர்ற மாதிரி இருக்கும்பாங்க. அதான் சரியான ரட்சி. ஒரு அலையில இது எல்லா பாவத்திலையும் வரணும்.
எல்லா பாவத்திலும் வெளியரங்கமான பாவங்கள், ரகசிய பாவங்கள் எது வந்தால், அதனால யோசிச்சு சொன்னாரு, அந்த அம்மா வீட்டுல யாரும் இல்லைன்ட்டு அந்த அம்மா தப்பு செய்யக்கூடும் சொன்னாரு, தேவனுக்கு விரோதமாய் இவ்வளோ பெரிய அக்கிரம பாவத்தை நான் எப்படிமா செய்ய முடியும் ஓடணும். தேவனை பார்த்து கொண்டிருக்க அது அவன் உள்ளத்துல அப்படியே ஆழமா பதிஞ்சு. சண்டே கிளாஸ்ல ஒரு நடந்த சம்பவம் ஒன்று, திருநெல்வேலி டவுன்ல ஒரு பள்ளிக்கூடத்துல சண்டே கிளாஸ் நடக்கும் வாரம். அப்போ சாரா டக்கரில் இருந்த அக்காமார், அங்கே இருந்த ஹாஸ்டலில் உள்ள அக்காமாரெலாம் வந்து சண்டே கிளாஸ்லாம் நடத்த வருவாங்க, பல இடங்களுக்கு வருவாங்க, ஆண்டருடைய பிள்ளைகள். அதில் ஒரு அக்காவுடைய அப்பா அம்மா வந்து சென்னையில் இருக்காங்க. அந்த காலத்தில் சென்னையில் மட்டும்தான் ஆப்பிள் சவுத்தில், அதுக்கப்புறம் எங்கேயும் ஆப்பிள் வந்து அந்த காலத்தில் நாங்களும் உண்டதில்லை, படத்துல தான் பார்த்துருக்குறோம், பாட புத்தகத்தில் பார்த்துருக்குறோம், நிஜத்துக்கு பார்த்ததில்லை. பாளையங்கோட்டை மார்க்கெட்லாம் ஆப்பிளே கிடையாது, சென்னை வரைக்கும் வரும், அவ்வளோதான். ஆப்பிளை நாங்கள் கேட்டிருக்கிறோம், படத்தில் பார்த்துருக்கோம், நேரில் பார்த்ததில்லை, சாப்பிட்டது இல்லை. அப்படி இருக்கும்போது என்னுடைய வயதில் இருந்த 6, 7, 8 படிக்கிற அந்த மாணவர்களுக்கு சந்தேகம் இருந்த அக்கா சென்னையிலேருந்து அவங்க அப்பா வாங்கிட்டு வந்தாருன்னு ஹாஸ்டலுக்கு ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு வந்துருக்காரு. அந்த ஆப்பிளையும் கத்தி எடுத்து விட்டாங்க. ஆப்பிளை கொண்டு மேலே வச்சிட்டாங்க. அவ்வளோ பயணம் எதை பார்த்துட்டு இருக்காங்க, ஆப்பிளே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அக்கா சொன்னதெல்லாம் எவன் கவனிக்கிறது? ஏன்னா இவ்வளோ நாளும் நம்ம பார்க்காத ஒரு பொருள் இப்போ தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்கலாம். இந்த அக்கா பார்த்தாங்க, இல்லை நீ இதே தம்பக உங்களுக்கு வேண்டாம் அந்த ஆப்பிள் கொண்டு வந்திருக்கேன் அக்கா, உங்களுக்கு தான் எங்களுக்கா அவங்களுக்கு ரொம்ப இந்த கோடி ரூபா நாட்டில் அடிச்ச மாதிரி, இங்களுக்கா நாமடா உங்களுக்கா தான்டா கொஞ்சம் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி ஆப்பிளை எடுத்து இந்த 8 பசங்களோ 7 பசங்களோ அத்தனை பீஸாக வெட்டினாங்க. வெட்டிட்டு எல்லார் கையிலையும் பாரு, நான் எல்லார் கையிலையும் ஒரு பீஸ் தருவேன்னு சொல்லுங்க. அப்படியே எச்சு ஊறிட்டு வாயில் எப்படா தருவாங்க அக்கா, அந்த அளவுக்கு என்ன செய்யலாம் முழிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலோடு இருக்கிறாங்க பசங்க. அப்போ இந்த அக்கா சொன்னாங்க, எல்லார் கையிலையும் ஒரு பீஸ் தந்துடுவேன், தந்துட்டு நீங்கள் இந்த கிளாஸ் ரூம் விட்டு வெளியில் போயிருங்க, இது பெரிய ஸ்கூல் தான் அது, நீங்கள் வெளியே போயிருங்க, போய் எங்கேயாவது போய் இந்த பீஸை சாப்பிடணும், ஆனால் நீ சாப்பிட்றதை எவனும் பார்க்கக்கூடாது, போங்கடா. அவன் வாங்கிட்டு ஷிஃப்டாக பறந்துட்டான். ஒருத்தன் வாங்கிட்டு பார்த்தா ஒரு இடத்துல கக்கூசில் போய் புரிஞ்சுக்கிட்டான். எதா இருந்தாலும் நமக்கு கிடைக்காத ஒரு பொருள் கிடைச்சிருக்கு. ஒருத்தர் பெஞ்சுக்கு அடியில் போயிட்டான். அப்படி ஆளாள் அங்கங்க போய் மறைச்சி எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டாங்க. சின்ன பீஸ் தானே, சாப்பிட்டு வந்துட்டான். ஒரே ஒரு பையன் மட்டும் கையில் சாப்பிடாம அழுதுகிட்டே வந்து சண்டே கிளாஸ் அக்கா கேட்டாங்க, ஏண்டா எல்லாரும் ஒழிச்சு வச்சு சாப்பிட்டு வந்துட்டாங்க, உனக்கு ஒழிகிறதுக்கு இடம் இல்லையா? சொன்னா, அக்கா இடம்லாம் இருந்துச்சு, நான் எங்க போனாலும் இயேசு இதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அரண்டாங்க அந்த அக்கா. யாரா சொல்லி கொடுத்தோம் உனக்கு? அம்மா சொன்னாங்க. அம்மா சொல்லி கொடுத்தாங்க, மகனே எங்க ஒழிச்சிருந்தால் இயேசுவின் கண்கள் நீ பார்த்து கொண்டே இருக்க. பையன் அந்த ஆப்பிளை கொண்டு வந்து நல்லா சாப்பிட முடியும், என்ன ஏசப்பா நீ பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அக்கா தான் சொன்னாங்க, ஒரு சத்தியம் கிறிஸ்தவத்துல எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்குமானா பாவமே நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பானவர்களே, தீமையை வெறுக்கிற அந்த வெறுப்பு என்பது நம்முடைய உள்ளத்துல ஒரு அருவருப்பா அப்படி மாற. கடவுளுக்கு பிடிக்காதது எனக்கு பிடிக்காது, கடவுளுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். போய் உதடுகள் கர்த்தருக்கு, எனக்கு அது அருவருப்பு, நானும் போய் பேச மாட்டேன். மொபைல் போன் வந்தவரை பார்த்தா ஊரெல்லாம் போய். பஸ்ஸில் வண்ணார்பேட்டையில் வந்துகிட்டு இருப்போம், அவன் போன் வரும், எனக்காவது ஒருத்தருக்கு போன் வரும், இந்த ஜங்ஷன் வளைவில் திரும்பிட்டேன் பார்த்து வந்து வண்ணார்பேட்டையில் பஸ் வந்துகிட்டு இருக்கு, இன்னும் 2 ஸ்டாப் வரணும். மொபைல் போன் வந்த பிறகு ஒரே பொய் ரொம்ப வந்துருச்சு. பொய் உதடுகள் கர்த்தருக்கு. ஏன் வண்ணார்பேட்டை கிட்ட வந்துட்டு இருக்கேன்னு சொன்னா உன்னை யார் அடிக்க? என்ன நடந்தது? உண்மை சொல்லப்படும். அப்ப இது எப்படி வரணும்னா, இந்த பொய் பேசுறது என்பது அவருக்கு அருவருப்புன்னா எனக்கும் அது அருவருப்பு. சி, நான் பேச மாட்டேன். உண்மையோ அவருக்கு பிரியம். யாருக்கு? ஏசப்பாக்கு. அப்ப நானும் என்ன செய்வேன்? உண்மை பேசுவேன். அதுல எனக்கு மகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா. இந்த மாதிரியான சுபாவம் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. அப்ப டிக் பண்றேன், நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ஏசப்பா உள்ள இருக்காருன்னு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா எனக்குள்ள இருக்காரு, நான் பொய்யா பேசுறேன்னா
ரெண்டுல ஏதோ ஒண்ணு தப்பு இல்ல. ஆமா, ஏசப்பா உள்ள வந்துட்டா அவருக்கு பிடித்தமானது நமக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கு பிடிக்காதது நமக்கு கொமட்டும், நமக்கு பிடிக்காது. அதைத்தான் சொன்னார், உமக்கு பயந்தவர்களுக்கு. ஆண்டவருக்கு பயப்படுதல் அப்படின்னா தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்னொரு பயத்தை காட்டவா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுகிற அந்த சமயத்துல ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆபிரகாமே, உன் சொந்த குமாரன் என்று பாராமல் நீ அவனை எனக்காய் கொடுத்தபடியினால் நீ இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். வாசிங்க இந்த வசனத்தை 12 வாசிங்க. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்று செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக நீ அவனை ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தைகளுக்கு அப்படியே அடிபணிந்து கீழ்ப்படிவது. பிள்ளையை நீ புறப்பட்டு வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை நான் ஆசீர்வாதமாக்குவேன், பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இது நல்ல அழைப்பு, இது கேட்க இன்பமா இருக்கு. இதுக்காக ஆண்டவரை பின்பற்றி வந்தா அப்படின்னு சொல்லலாம். சாதகமான அழைப்பானாலும் பாதகமான அழைப்பானாலும் ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. இப்போ வந்திருக்க அழைப்பு பாதகமான அழைப்பு. 75 வயசுல கர்த்தர் அழைச்சாரு, 100 வயசுல ஈசாக்கை பெற்றெடுத்திருக்கிறான். 25 ஆண்டுகள் தவம் இருந்து பெற்ற பிள்ளை 15 ஆண்டுகள் வளர்த்தாச்சு. 15-16 வருஷம் கழிச்சு அது சொல்றாரு, இந்த மகனை உன் ஏக சுதனை வெட்டி பலி செலுத்தி எனக்கு சொல்லுது. ஒரு வார்த்தை தான் ஆண்டவரே, இது உங்க வார்த்தை தானா? நீங்க தான் நரபலி கேட்கிறீங்களா? நீங்க அப்படிப்பட்ட கடவுளா? கேள்வியே கேட்கல. கர்த்தர் சொன்னா அப்படியே கீழ்ப்படிவார். நீங்களும் நானும் செய்வோமா? சொல்லுங்க. இன்றைக்கே அவர் அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களையும் இன்றைக்கே உங்கள் கையில் எடுத்து வந்தார். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவருக்கு நம்ம மேல இன்னும் நம்பிக்கை வரல. நம்ம மேல என்ன வரல? நம்பிக்கை வரல. 12 ஆதியாகமம் 12ல 1 அதிகார வசனம் 2ஆம் வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமை அழைச்சார். 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 13ஆம் அதிகாரம், ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் உடைய ஆஸ்திகளை உடைய செல்வ சீமானாய் இருந்தான். அழைச்சாருங்க 12ஆம் அதிகாரத்துல. 13ஆம் அதிகாரத்துல அவன் கையில வெள்ளியும் பொன்னும் எக்கச்சக்கமா கொடுத்துட்டார். காரணம் என்ன தெரியுமா? இவன் என் பிள்ளை, எனக்கு பயப்படுகிறவன், தீமையை வெறுக்கிறவன். இவன் கையில கொடுத்தா இவன் மிஸ்யூஸ் பண்ண மாட்டான். நம்ம கையில கொடுத்தா முன்ன அடகு வச்சு நம்மகிட்ட நயம் கிடைச்சா இந்த மாதிரி கொண்டு போய் அடகுதான் வைக்கணும். ஆண்டவருடைய முழு நம்பிக்கை அந்த ஆபிரகாம் மேல இருந்ததுனால ஆண்டவர் தெரியும், இவனை மலையில ஏறி மகனை வெட்டு. ஒருவேளை மகனை தானே அப்படின்னு, ஒருவேளை ஆண்டவர் மோரியா மலை மேல ஏறி நீ குதிச்சிருன்னு சொன்னா கூட ஆபிரகாம் குதிச்சிருவாங்க. உண்மைதானே? அல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படி கீழ்ப்படியும், நீங்களும் நானும் கீழ்ப்படியும். நாகமான் குஷ்டரோகியா இருந்தான், சீரியா நாட்டு படைத்தலைவர். அவனை எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, யோர்தான்ல போய் 7 தடவை முங்கி சோமாயிரு. அதுக்கு முன்னாடி எவனாவது முங்கி சோமாயிருக்கா? ஒரு சாட்சியும் இல்லை. சரி, அதுக்கு அப்புறமா எவனாவது அங்க முங்கி சோமாயிருக்கானா? இல்லை. ஏன்னா புதிய பள்ளி இயேசுநாதர் சொல்றாரு, சீரியாவின் படைத்தலைவனாகிய நாகமான் ஒருவன் தவிர வேறு ஒருவனும் அந்த நதியில இறங்கி என்ன செய்யல, சுத்தமாகல. ஏன்னா இஸ்ரவேலிலேயே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். நான் இவ ஒருத்தன், ஏன்னா ஒருத்தனா கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையை கீழ்படிச்சான். ஒரு நீங்களும் நானும் இந்த ஜெப கூடாரத்தை விட்டு வெளியில செல்லும் பொழுது சுத்தமா ஆண்டவரே 100% நான் உங்க கீழ்ப்படிவேன். நீங்க 100% எப்ப கீழ்ப்படிவீங்க அப்படின்னா 100% அவரை நம்பணும் இல்ல. சரி, அப்போ
உங்களுக்கு பயந்தவர்களுக்கு இவ்வளோ ஆசீர்வாதங்கள் வச்சிருக்கிறாரு. நீங்க பயப்படுறதுனா ரெண்டு, ஒன்று தீமையை வெறுக்கணும், இன்னொன்று கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படியும். கீழ்ப்படியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஆழ்வார் குழுக்களுடைய எழுப்புதல் ஜெப தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தார். அம்மா அங்கே கண்டபடியில் ஒரு 2 பேர், ஒரு சில, அதாவது எனக்கு தெரிஞ்சு 2 ஆண்கள் 2 பெண்கள் அன்றைய வாலிப நாட்களில் கர்த்தருக்கு அப்படியே கீழ்ப்படிச்சாங்க. எவ்வளோ அவமானம் தெரியுமா அந்த ஊரில்? கண்டபட்டியில், முக்குடல்ல, ஆழ்வார் துலுக்கப்பட்டியில் எவ்வளவு எதிர்ப்புகள் தெரியுமா? எவ்வளவு அவமானங்கள் தெரியுமா? இன்றைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியாது. அவ்வளோ அவமானங்கள், அவ்வளவோ எதிர்ப்புகள், அவ்வளோ பிரச்சனைக்கு நடுவிலும் தங்களை அழைத்த தெய்வத்தை உறுதியாய் உண்மையாய் பின்பற்றினது. ஐரோப்பிய நாடுகளில் ஒரு குடும்பம் இருந்தாங்க. உங்களுக்கு ஐரோப்பா நாட்டை பற்றி கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. அங்கெல்லாம் சின்ன குழந்தை பிறந்த உடனேயே தனியாக கட்டில், தனியாக ரூம் கொடுத்துருவாங்க. இந்த குழந்தைகள் அப்படியே தான் வளரும். ஒரு வீட்டில் ஒரு தாய்க்கு 17 பிள்ளைகள். எத்தனை கட்டில் அந்த வீட்டில் போட்டுருக்கணும்? 17 கட்டில். அப்பா அம்மாவுக்கு ஒரு கட்டில், 18 கட்டில். 18 கட்டில் இருந்துச்சு. 17 பிள்ளைகளும் படுத்திருக்கும். இந்த தாய் குழந்தைகள் எல்லாம் இரவில் படுத்து தூங்கின பிறகு ஒவ்வொரு கட்டில்கிட்டையா வந்து முழங்கால் போட்டு அந்த குழந்தை மேல கை வச்சு, ஆண்டவரே இந்த குழந்தையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று கண்ணீரோடு செபித்து 17 பிள்ளைகளுக்கும் செபிச்சுட்டு தான் அந்த அம்மா வந்து படுப்பாங்க. 17 பிள்ளைகள்ல ஒரு குழந்தை தான் ஏமி கார்மிக்கேல் அம்மையார். அவங்க பிறந்த போது அவருடைய கண்கள் கருப்பா இருந்துச்சு. நம்ம ஐ, இந்தியன் ஐ வந்து கருப்பா இருக்கும். அவங்க ஐ வந்து ஒன்று கிரீனா இருக்கும் அல்லது ப்ளூவா இருக்கும். யூரோப்பியன்ஸ் அவங்க கண்ணெல்லாம் அங்க வந்து கண்ணு ப்ளூவா இருக்கணும் அல்லது பச்சையா இருக்கணும், அவங்களதான் சேர்த்துக்கிடுவாங்க. இங்க நம்ம ஊர்ல சாதி வச்சிருக்க மாதிரி கண் கலரை வச்சுதான் சேர்த்துக்கணும். இந்த அம்மா கருப்பு கண்ணா ஒருத்தரும் சேர்த்துக்கிட மாட்டான். அம்மா அழும் குழந்தையா இருக்கும்போது. அம்மாட்ட வந்து கேட்குமா, அம்மா என்னைய மட்டும் ஏசப்பா ஏமா இப்படி படைச்சாரு? இந்த அம்மா தனக்கு தெரிந்த சத்தியங்களை சொல்லி கொடுத்தாரு. இல்லப்பா நீ ரொம்ப விசேஷம் நம்ம ஆண்டவருக்கு, அதனாலதான் ஏசப்பா நீ அப்படி படைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்ல. ஆனா அந்த பிள்ளைக்கு அது வேணாமா, எனக்கு இந்த கண்ணி வேணாம், எனக்கு எல்லாரும் இவ்வளவு புழு ஐயும் வேணும், நான் என்ன செய்யணும்? நம்ம சொல்லி கொடுத்தாங்க. ஏசப்பாட்ட கேளு, நீ ஏசப்பாட்ட கேட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா ஏசப்பா உனக்கு கண்ணை மாத்தி தருவாருன்னு சொல்லிட்டாங்க. இந்த பிள்ளை அதை நம்பிச்சு. சின்ன குழந்தை ஒவ்வொரு நாள் ராத்திரியும் கண்ணை 2 மூடிட்டு கை வச்சு ஜெபிக்கும், ஆண்டவரே இதை ப்ளூ ஐயா மாத்தும், ப்ளூ ஐயா மாத்தும் அப்படின்னு கண்ணீரோட ஜெபிட்டு படுத்துரும். காலையில் எழும்பின உடனே முதல் வேலையா கண்ணாடி எடுத்து பார்க்கும், இந்த பிளாக் ஐயா தான், பிளாக் ஐயா தான். மாறல. இந்த குழந்தைக்கு ரொம்ப அழுக. ஒரு கட்டத்தில் நம்பிக்கை கூட போயிடுச்சு ஆண்டவர் மேல. என்ன ஆண்டவர், அம்மா சொல்லி கொடுத்தாங்க, நம்ம இவ்வளோ ஜெபம் பண்றோம் ஆனா ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நம்பிக்கை இழந்த அந்த நேரத்தில் 16-17 வயது ஒரு நாள் இரவு ஆண்டவர் பேசினார், மகளே நீ இந்தியாவிலும் தென் கோடி பகுதியில நிறைய பிள்ளைகள் தேவதாசிகளாக வாலிப பிள்ளைகள் சீரழிக்கப்படுகிறார்கள், கற்பு சூறையாடப்படுகிறது, அப்பம் பேர் தெரியாமலே அந்த நிறைய பிள்ளைகள் பிறக்கிறார்கள். நீ அந்த பிள்ளைகளுக்கு போய் ஊழியம் செய்யணும், நீ இந்தியாவுக்கு போனான்னு சொன்ன. இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவிற்கு வந்த பொழுது இந்தியர்கள் இந்த கண்ணை பார்த்து இதுவும் நம்ம பிள்ளைதான் சொல்லி இந்தியர்கள் நம்முடைய களக்காடு பகுதியில் உள்ள கிராம மக்கள் அன்போடு அந்த அம்மாவை ஏற்றுக்கொண்டார். அப்பதான் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது ஆண்டவர் ஏன் பிளாக் ஐயோட நிறைய விஷயங்கள் ஆண்டவர் ஏன் செய்யறாரு நமக்கு என்ன செய்யாது தெரியாது. இந்த ஞானம்லாம் நமக்கு கிடையாது. ஆனா அவர் கொடுத்ததை அப்படியே என்ன செய்யணும், சந்தோஷமா வாங்கிக்கணும். ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஒவ்வொரு வருஷம் கழிச்சு நீங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளை சொல்லும் போது அவங்களுக்கு புரியுது, ஓ இதுக்காகத்தான் எனக்கு இந்த காரியத்தை செய்தாங்களோ ஆண்டவர் சொல்லி அப்புறம் தான் புரியும். வந்து ஊழியம் செஞ்சாங்க, நட்சத்திரம்னு பேர் சுட்டினாங்க. யாருக்கு? இந்த அப்பா பேர் தெரியாம இருக்க அனாதை குழந்தைகளுக்கு நட்சத்திரம்னு பேர் சுட்டி ஒரு ஹோம் உண்டாக்குறாங்க. இன்னும் அந்த ஹோம் நடந்துகிட்டு இருக்கு.
அந்த ஹோமம் உருவாக்கி அந்த ஹோம்ல ஒரு சர்ச்சு கட்டி அந்த ஹோமையை நடத்தி கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் காலையில குளிக்க வரும்போது தவறி கல்லில் விழுந்து முட்டு அடிபட்டு முட்டு உடைஞ்சு போச்சு. வயசாயிடுச்சு, முட்டு உடைஞ்சு போச்சு. நடக்க முடியாது. சேர்ல உட்கார்ந்து அப்படி உட்கார்ந்துருப்பாங்க. 2 பேர் வந்து தூக்கி கட்டில போட்டா கட்டில படுத்துப்பாங்க. நிறைய நாள் கட்டில விட்டு எந்திக்கவே முடியாம இருந்தாங்க. ஒரு கடல்ல பேசும் திறனையும் இழந்து விட்டாங்க. அப்ப புரியல. 12 வருஷம் படுக்கையில் இருந்தாங்க. ஒரு பரிசுத்தவாட்டி, ஒரு தேவ மனுஷி ஆண்டவரே அழைச்சி தாயின் கருவிலே உருவாக்கி கண்களை பிளாக்கா மாற்றி இந்தியாவுக்காகவே அவர்களை வடிவமைத்து இங்க கொண்டு வந்து ஊழியத்தில் விட்டு ஊழியம் நல்லா வந்து கொண்டிருக்கும் போது கால் அடிபட்டு கீழே விழுந்து பக்கத்து கிராமத்துக்கு போகவே முடியாது. அழுதார்கள். ஆண்டவரே, அவ்வளோ தூரத்திலிருந்து என்னை கூட்டிட்டு வந்து காலை உடைச்சி இந்த கட்டில படுக்க போட்டிருக்கீங்களே, அந்த கிராமத்து மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லணுமே ஆண்டவரே. ஏனென்றே புரியவில்லை. 12 ஆண்டுகளிலேயே நிறைய புத்தகம் எழுதினார்கள். அதுல ஒரு சின்ன புத்தகத்தினுடைய தலைப்பு ஆனாலும். அவ்வளவுதான் புத்தகத்தினுடைய தலைப்பு. அதை வாசிச்சா நம்முடைய ரத்தமெல்லாம் கொதிப்பு அளவுக்கு பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட புத்தகங்கள். ஆண்டவர் சொன்னாரு, நீ ஓடிக்கிட்டே இருக்கிற ஊழியம், சாப்பிடுறதுக்கு கூட சமயம் இல்லாம நீ ஊழியம் ஓடிக்கிட்டு இருக்க. இல்லை மகளே, நீ என் பாதத்தில் அமர்ந்திருக்க. அதனாலதான் உன் காலை ஒடிச்சு போற. நீ சில புத்தகங்கள் எழுதணும். அந்த புத்தகங்கள்ல பரிசுத்தருடைய வல்லமை நிரம்பி இருக்கும். பின் வரும் சந்ததி, அந்த அம்மா இறந்து எத்தனை வருடங்கள் கழித்து நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனாலும் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நாள இன்னொரு சந்ததி, ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இன்னொரு சந்ததி இருக்குமானால் அவர்களும் இந்த புத்தகங்களை பற்றி சொல்லுவார். நம்ம இறந்தும் இன்னும் பேசிக்கொண்டு 12 ஆண்டுகள் படுக்கையில இருந்து அப்படியே மறைத்து போனார். ஒருவேளை பலர் பல கேள்வி கேட்கலாம். ஏன் நல்லதான ஊழியம் செய்தாங்க அம்மா, ஏன் இப்படி ஆயிடுச்சு தெரியாது. உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்லவா? 5 அப்பம் 2 மீன் தான் இருந்தது. அதை வச்சு ஆண்டவர் என்ன செய்தார்? 5000 பேருக்கு என்ன செய்தார்? பங்கு வச்சார். மீதியான அப்பங்களை எவ்வளவு எடுத்தாங்க? 12 கூட நிறைய எடுத்தாங்க. ஆண்டவர் எவ்வளவு அற்புதம் செய்தவர். தான் பசியா இருந்த பொழுது யாக்கோபுடைய கிணற்றண்டையில அமர்ந்து கொண்டு சீசர்களை அனுப்பி, ஊருக்குள்ள சாப்பாடு கிடைக்குமா, ஹோட்டலில் உணவு வச்சிருக்கானா, சாப்பாடு வாங்கிட்டு வாயான்னு சொல்லி அனுப்பினார். தான் பசியாயிடும். அது கொடுக்கப்பட்ட வரங்கள். ஏன் இருக்கிற ஒரு கல்லை அப்பமாக்கி சாப்பிடவருக்கு தெரியாதா? அல்லது ஆண்டவரை வயிற்றுல கையை வச்சு, ஏசப்பா ஆண்டவரை எனக்கே பசியா, என் பசியை ஆற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி கை வச்சு ஜோமன பசி அடங்கிறாது? முடியுமா? முடியாது. 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேர் ஆண்கள் மட்டும் சாப்பிட்டுருக்கான். பெண்கள் குழந்தைகள் எண்ணிக்கை இல்லை. அவ்வளவு பேரும் திருப்தியை சாப்பிட்டு 12 கூட நிறைய எடுக்க தெரிஞ்ச ஆண்டவர் தான் பசியா இருந்த தனக்கென்று தன்னுடைய வல்லமைகளை பயன்படுத்திக் கொள்ளவே இல்லை. சில கேட்பாங்க, ஊழியக்காரர் பெருசா ஜோம் பண்றாரு, அந்த ஊழியக்காரர் பாருங்க பயங்கரமா ஜோம் பண்றாரு, நிறைய வியாதியெல்லாம் ஜோம் ஆகுதான். ஆனா அவர் போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டாரு, ஊசி போடுறாரு. அவர் படுத்தா ஆஸ்பத்திரியில ஊசி போடுறாரு. ஆனா அவர் ஜெபிச்ச பலர் கடவுள் கொடுத்த வல்லமையும் கிருபைகளையும் இயேசுநாதர் தான் நமக்கு முன்மாதிரி. அவர் தான் பசியா இருந்த பொழுது அவர் ஹோட்டலுக்கு தான் ஆள் அனுப்பி சாப்பாடு காப்பாற்றுவாங்க. தான் பசியா இருக்கும் பொழுது யார்கிட்டையும் போய் அவர் எதையும் கேட்க அற்புதமா செய்து அவர் சாப்பிட்டு நம்மை போலத்தான் அவர் வாழ்ந்தார். ஏமி கார்மிகருடைய வாழ்க்கை நம்மை அசைக்கிற ஒரு வாழ்க்கை. நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய காரியங்கள்ல கேள்விகளுக்கு நமக்கு பதில் தெரியாது. தெரியாட்டி என்ன, நான் நம்புகிறேன் அவரை. முதல்ல உமக்கு பயந்தவர்களுக்கு பார்த்து, அடுத்து உண்மை நம்புகிறவர்களுக்கு. 22ஆம் சங்கீதம் 4வது வசனம் வாசிங்களேன். அற்புதமான ஒரு வசனம். 22ஆம் சங்கீதம்
4வது வசனம் வாசிங்க. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீ என்ன செய்தி. நீங்க இதை வச்சுக்கிட்டு அப்படி எபிரேயர் 11 சொன்னீங்கன்னா சிலர் விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள் இருக்கும். விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். விடுதலை பெற சம்மதிக்கணும்ல. எங்கள் பிதாக்கள் உண்மை நம்பினார்கள், நம்பின அவர்களே விடுதலை சபை. எங்கள் பிதாக்கள் உண்மை நம்பவில்லை, நம்பாத அவர்களே நீ என்ன செய்யவில்லை. சரி, நம்ம சொல்றோம் இயேசு கிறிஸ்து. நான் சொல்றேன், வசனம் எடுக்க எனக்கு நேரம் இல்லை, வேகமா கடிகாரம் ஓடிட்டு இருக்கு. ஆனா வசனம் நான் சொல்றேன், உங்களுக்கு புரியும். எல்லாம் நல்லா பைபிள் படிக்கிறவங்க தானே. சரி, இயேசு கிறிஸ்து தான் வளர்ந்து பிறந்து வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். வந்தாரா? என்னங்க அப்படி பூக்கரவனை எழுப்பிவிட்டு பாடல் பாடாது. எனக்கு பாடுற குரல் கிடையாது, நான் பாடல் உங்களுக்கு தண்டனையா போயிடும். சரி, அவர் தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், இவர் தச்சனுடைய மகன் அல்லவா, மரியாளின் மகன் அல்லவா, இவருடைய குமாரத்திகள் இவருடைய சகோதரிகள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று அவரை குறித்து அவிசுவாசம் அடைந்தார்கள். இது இயற்கையா நடக்கிறதா? ஓடமரிச்சான்லயே நான் குளிச்சுட்டு என்ன சொல்லுவாங்க, இவனை தெரியாதாடா, கொஞ்ச நாளைக்கு முன்னால என்னெல்லாம் இயற்கைத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தான், இப்ப எதுக்கு இப்படி பயிலத்திட்டு வந்திருக்கான்னு தெரியல. சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? ஆமா, அத மாதிரி ஏசப்பா அவர் பிறந்து வளர்ந்த ஊருக்கு வந்த உடனே அவரை கொஞ்சம் மட்டமா தான் மதிச்சாங்க, அவிசுவாசப்பட்டார்கள். ஆனா பைபிள் சொல்லுது, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அங்கே அவரால் அநேக அற்புதங்களை என்ன செய்ய முடியவில்லை. என்னங்க, ஏசப்பா அவ்வளவு ஆற்றல் இருக்கு, அவர் கடவுளுடைய மகன், அவர் தான் கடவுள், அவரால் முடியாத காரியம் ஒண்ணும் கிடையாது. ஏன் நாசரேத்தூர்ல ஏன் அவரால் அற்புதங்களை செய்ய முடியல? அவர் கடவுளாகவே இருந்தாலும் ஜனங்கள் நம்பணும், ஜனங்கள் விசுவாசிக்கணும், அப்பதான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். சரியா புரியல நம்மளை குழப்பி விட்டுருவாங்க, நம்ம கிறிஸ்துவங்களே நம்ம குழப்பி விட்டுருவாங்க இல்ல. சரியா புரிஞ்சுக்கணும் சில காரியங்கள். அப்போ தேவனுடைய அற்புதத்தை இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். தேவனுடைய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்களுடைய உள்ளத்திலே நிறைந்த விசுவாசம் இருக்கணும். அதுக்காகத்தான் நாங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த பிரசங்க எடுத்துக்கணும், தினகரன் ஐயா, மோகன் சிலாஸ், நீங்க யாரும் சொல்லலாம், ஆர்டர் ராபர்ட்ஸ், கென்னத் கேகின், உலக அளவில் நீங்க மிகப்பெரிய பரிசுத்தவான்கள் ஊழியக்காரங்களை எடுத்து பாருங்களேன். யாரா இருந்தாலும் அவ்வளவு வரங்கள் இருந்தாலும் வந்த உடனே சோம் பண்ணி சோமாக்க மாட்டாங்க. வந்த உடனே ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஒரு அலையில பார்க்கலாம். ஏன் தெரியுமா? பிரசங்கம் பண்ணும்போது எதை பிரசங்கம் பண்ணுவாங்க? சினிமா கதையா பேசுவாங்க, பைபிள் கதையை தான் பேச போறாங்க. இந்த வசனங்களை சொல்ல 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 கேட்கிறவருடைய உள்ளத்துல என்ன உண்டாகும்? விசுவாசம். விசுவாசம் எதினால் உண்டாகும்? கேள்வியினால் உண்டாகும். காதுகளால கேட்கும் போது விசுவாசம் உண்டாகும். இந்த விசுவாசம் நிறைவாய் வரும் பொழுது இவங்க அதுக்குள்ள ஜெபத்தை ஆரம்பிப்பாங்க. ஜெபம் நடக்கும் போது அற்புதங்களை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருவீங்க, ரொம்ப உற்சாகமா இருக்கும் ஆராதனை. துள்ளி குதிக்க பாட்டு பாடி ஆவியில நிரம்பி நம்ம பாஸ்டருக்குள்ள சூப்பரா நடத்துவாங்க. உங்களுக்கு பிரேயர் முடிச்ச உடனே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்ப்பா, இன்னைக்கு ரொம்ப ஆண்டருடைய வல்லமையை என்ன செஞ்சிட்டோம், அனுபவிச்சு நிரப்பப்பட்டோம். இன்னைக்கு பாஸ்டர் நல்ல ஆவியில நிறைஞ்சு நம்மளை நல்லா வழி நடத்திட்டாரு. இதே மாதிரி இதே பாஸ்டர் மறுவாரம் வந்து நடத்துவார். அப்ப பாத்தீங்கன்னா அந்த முதல் வாரம் மாதிரி அவ்வளவு உற்சாகமா என்ன செய்யாது இருக்காது. உடனே நம்ம என்ன சொல்லுமா, பாஸ்டர் சரியா இந்த வாரம் செபிக்கல, அவரு சரியில்லை, அவருக்கு வல்லமை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நம்ம எப்பவுமே அடுத்த மேல படிக்க போடுவோம், அவர் கொஞ்சம் வல்லமை குறைஞ்சிருச்சு. வல்லமையெல்லாம் குறையல, வல்லமையில இருந்துச்சுல. அன்னைக்கு அந்த வாரம் அவ்வளவு பேர் நம்பிக்கையோட இருந்தோம், அவ்வளவு பேர் விசுவாசத்தோட உள்ள வரும்போதே வீட்டிலேயே ஜோம் பண்ணி ரெடியாகி வந்துட்டோம். வந்த உடனே உற்சாகத்தின் ஆவியில நம்மளை தாங்கினாரு, ஆவியில நிறைஞ்சு துள்ளி குதிச்சிட்டோம். ஒரு அல்லையில சொல்லுவோம். அடுத்த வாரம் நம்ம சரியா ஆயத்தமா இருக்கு. நம்முடைய உள்ளத்துல நிறைய இப்போ ஒரு வாரமா ஆவியில் நிறைஞ்சு வச்சுட்டோமா, எல்லாம் நல்லா நடக்கணும்னு நினைச்சோம், நிறைய விஷயம் நல்லா நடக்கல, சோர்த்து போய் வந்துருக்கோம். அடுத்த வாரம் வரும்போது அதே சபைக்கு தான், அதே பாஸ்டர் தான், நான் சோர்ந்து போய் வந்திருக்கிறோம், ஒன்றும் நடக்கப்பட்டது, ஒன்றும் நிச்சயப்பட்டிருக்கு. இயேசுநாதரே
கப்பர்நகூம்ல அவ்வளோ அற்புதம் செய்தாரு, கோரோசீன்ல அவ்வளோ அற்புதம் செய்தாரு, தான் பிறந்து வளர்ந்த ஊர்ல அவரால் ரொம்ப அற்புதங்கள் என்ன செய்ய முடியல. அப்ப அந்த இடம் வரும் பொழுது நாம உடனே இயேசுநாதர் வல்லமை குறைஞ்சாரு. ஒரு முழு வல்லமையோட தான் எப்பொழுதும் இருக்கிறார் இந்த ஜனங்களுடைய அவிசுவாசம். அதனாலதான் அங்கே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். பவுல் கூட்டாளி அங்கே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். லீஸ்திராவிலே தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோது நடவாமலும் கால்கள் விளங்காதவனுமாய் ஒருவன் அமர்ந்து பவுல் பேசுகிறதை உற்று கேட்டுக் கொண்டிருந்தான். பவுல் அவனை உற்று பார்த்து, ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் எனக்கு உண்டு என்று கண்டு நீ எழுந்து கால் ஒன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தமாய் சத்தம் போட்ட பொழுது அவன் எழுந்து குதித்தெழுந்து நடந்து 100% தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொண்டார். அல்லேலூயா. பவுலாகவே இருந்தாலும் பிரசங்கம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணா தான் அற்புதம் நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பிரசங்கத்தை மக்கள் கூர்ந்து என்ன செய்யணும்? பிரசங்கம் ஆரம்பிச்சோடனே ஃபேன் காத்துல தூங்கி இருப்பார். அப்புறம் நல்லா தூங்கிட்டு ஜெபிப்போம்னு ஆவியில தெரிஞ்சிருப்பார். ஒன்றும் நடக்காது, ஒண்ணுமே செய்யாது நடக்காது. சரி, அப்போ அவரை நம்புகிற பிள்ளைகளாக நீங்கள் நான் நம்புறேங்கிறத இங்க இருக்கிற யார் தான் நம்பிக்கை இல்லாம இருக்கு? எங்க நம்பிக்கை இல்லாம வருவீங்களாங்க. இன்னைக்கு 1 வருஷ பிறப்பு நேற்று ராத்திரி ஃபுல்லா ஜெபிச்சாச்சு. இன்னைக்கு பகல்ல இந்த கூட்டத்துக்கு இதுக்கு யார் போவா? யாரோ ஒரு ஊழியக்காரர் தான் வரட்டும், நமக்கு தான் நம்ம ஊழியக்காரங்க இருக்காங்களே, அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு வரமாட்டோம். கடவுளை நம்புறதுனால தான் நீங்க வந்திருக்கிறீங்க. ஆனா அந்த நம்பிக்கை ஆண்டவர் விரும்புகிற அளவுக்கு இருக்காங்கிறதா இப்ப நம்ம பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 1 வருஷம் இருக்குது, 360, நீ ஒரு நாள் போயிட்டு 364 நாள் உங்க கையில இருக்கு. நீங்க கடவுளை உறுதியாய் நம்புவது, அவரை பற்றி கொண்டிருப்பது. இந்த பற்றியா சிக்கன பிடிச்சிருக்கீங்களா? அதுக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசனா பற்றுறுதி. ஆண்டவர்களை உறுதியாய் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை எந்த அளவில் இருக்குன்னு பாரு. ஆண்டவரே, நான் உங்களை நம்புகிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்க என்ன செய்யுங்க? ஜெபம். ஏன்னா அந்த அப்பா அவ்வளவு கஷ்டப்பட்ட நம்பிக்கையை இழந்து போய் நிற்கிறார். அந்த சூழ்நிலையில அவர் அதை சொல்றார். நாம நம்புறோம் அப்படிங்கிறத ஆண்டவருக்கு எப்படி காட்டுறது? ஆண்டவரே, நான் உங்களை ரொம்ப நம்புறேன் சுவாமி, எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொன்னா அற்புதம் நடக்காது. நீங்க நம்புறது ஜனங்களுக்கு தெரியணும் இல்லையா? மனுபுத்திற்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்கள். இப்போ மக்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்றவங்க? வேலைக்காரங்க, இவங்கெல்லாம் பைபிள் படிக்கிறவங்க, இவங்கெல்லாம் இயேசுவா பிள்ளைங்க அப்படின்னு நம்மளை சொல்லணும். அப்படின்னா நாம் ஆண்டவர் மேல எவ்வளவு உறுதியான நம்பிக்கையா இருக்கிறார். அல்லேலூயா. எப்போ ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும்னு தீர்மானம் எடுக்கிறீங்களோ அப்ப சில விஷயங்கள் உங்களுக்கு சோறு வர்ற மாதிரி நடக்கும். நம்பிக்கைக்கு விரோதமாக தான் என்ன செய்யும்? நடக்கும். 17 வயசு சிறுவன், +2 படிக்கிற மாணவன் அப்பாட்ட வந்தான், அன்னைமாட்ட வந்தான். சொன்னா, அப்பா ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு கண்ட? ஏன் அறுக்க கட்டு மாத்திரம் நிமிர்ந்து நிக்குதுப்பா, நீங்க எல்லா கட்டுகளையும் நீ விழுந்து வணங்குதுப்பா. அப்பா கூட சத்தம் போட்டார். இல்ல யாக்கோபு கூட நானும் நீ என்னடா அப்படின்னு கேட்டார். ஆனா அவன் சொன்னேன், நான் ஒரு கனவு கண்டேன், நான் அதை நம்புறேன். வார்த்தை வெளியே சொன்ன நாள்ல இருந்து உனக்கு நடந்தது எதுவுமே உண்மையா நடக்கும். என்ன மாதிரி அடிச்சாங்க, சட்டையை உறிஞ்சிக்கிட்டாங்க, குளிக்குளத்துக்கு போட்டாங்க, கொல்லணும்னாங்க. ரூபன் பெரியவன், மூத்தவன் தான் குடும்பத்தில் தியாகியும் பையன். ஆனா மூத்தவன் ரூபன், அவன் தான் பரிந்து பேசி அவனை காப்பாத்தி விட்டான். காப்பாத்தி விட்டு வித்துச்சாங்க. அடிமையா போறான். ஆனா இவ்வளவு வருஷங்கள் காரியங்கள் நடக்குதுங்க. யோசேப்பு அந்த நம்பிக்கை, அந்த கனவின் மேல வைத்த நம்பிக்கை, அந்த கனவை கொடுத்த இயேசுநாதர் மேல அவன் அவ்வளவு நம்பிக்கையா இருந்தான். ஆண்டவர் என்னை சொல்லி இருக்கிறார், ஒரு நாள் என் தலை நிமிர்ந்து நிற்கும், அவ்வளவு பயனில்லை நீ வணக்குவான். பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு வச்சிருக்க நன்மையை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? 75 வயசுல ஆபிரகாம் அழைச்சாரு,
75 வயசே கிழமை வயசு தான், குழந்தை இல்லை. அவன் அழைச்சாரு, குழந்தை வேணும் போனாரு. ஆபிரகாம் தருவேன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குழந்தைய பெறுவ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எத்தனை வருஷம் காத்திருந்தாப்புல? 25 ஆண்டுகள். ஏன் தெரியுமா? இந்த நம்பிக்கை வருவதற்கு 25 ஆண்டுகள். இந்த 25 ஆண்டுகளிலே தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் அற்று போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை மகிழ்ச்சியோடு நம்பினான். அல்லேலூயா. நம்பிக்கையின் பிரதிபலன் அவன் கர்த்தரை துதித்து 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 விசுவாசத்திலே வல்லவனானான். அந்த குறிப்பிட்ட அளவு விசுவாசம் வந்த பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கை அவன் பெற்றெடுத்தான். அல்லேலூயா. சிம்பிள் தாங்க. கடவுள் இப்போ நடுவில் தான் இருக்கிறார். நம்ம அப்படிதான் விசுவாசிக்கிறோம். அது உண்மைதானே, பொய் இல்லையே. இந்த கண்ணால பார்க்க முடியலங்கிறதுக்காக ஏசுநாதர் இங்க இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இல்ல, அவர் இருக்கார், இங்கதான் இருக்கார். அவர் கை நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. உங்களுக்கு 1ஆம் தேதி உங்களுக்கு கொடுக்கணும்னு வந்திருக்காரு. எவ்வளவு நேரம் அவருக்கு கொடுக்கறதுக்கு? ஒரு செகண்ட் ஆகாது, அவர் கொடுத்துருவார். ஏன் கொடுக்க மாட்டேங்க? நீங்க அவர் விரும்புகிற அளவுக்கு இன்னும் அவர் மேல என்ன இல்லை? நம்பிக்கை. நம்பிக்கை வளர்த்துக் கொள்ள ஆபிரகாமுக்கு 25 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு 1 வருஷம் டைம் கொடுத்துருக்கேன். மகனே மகளே, 1 வருஷம் டைம். 1 இயருக்குள்ள நீ இந்த மனுபுத்திரனுக்கு முன்பாக கடவுளை நம்புகிற பிள்ளை என்று நீ பேர் எடுத்துரு. அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷத்தெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துரு, எல்லாத்தையும் கொடுத்துரு. அவரை நம்பு. அந்த நம்பிக்கை உறுதியா இப்படி. நம்பிக்கையின் உறுதி தான் விசுவாசம். நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணக்கூடாதவைகளின் நிச்சயம் தான் விசுவாசம். விசுவாசம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது கடவுளிடத்திலிருந்து எளிதாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்குன்னு வச்சுட்டார், இது எங்கேயும் ஒரு தூக்கிட்டு போக மாட்டார். உங்களுக்கு தாங்க அந்த ஆசீர்வாதம் இங்க தாங்க இருக்கு. இங்க வாரம் வாரம் வாங்க. இடைநாள்ல பிரதர் சொன்ன மாதிரி எல்லா ஆராதனைகளிலும் எல்லா கூட்டங்களிலும் நீங்க பங்கெடுத்துக்கிட்டே இருங்க. ஆண்டவரை உறுதியாய் பிடிச்சுக்கிட்டே வாங்க. சின்ன கை குழந்தை வச்சிருக்காங்க ஒரு அம்மா. வீட்டுல பெர்மனண்டா ஒரு கொக்கி அடிச்சிருக்கோம். அதில் வீட்டுக்காரரு நல்ல கைத்தை போட்டு கட்டி ஒரு வேட்டியை கட்டி தொட்டில் கட்டியிருப்பாரு. நீங்க அதில் டெய்லி போட்டு பிள்ளைய போட்டு வளர்க்குறீங்க. வெளியூர் சென்னையில் போகணும், ஒரு சொந்தக்கார குடும்பத்தில் கல்யாணம். சென்னைக்கு போனால் அப்படியே போக ஒரு நாள், வரதுக்கு ஒரு நாள், அங்கே ஒரு 2 நாள், 4 நாள் ஆகிடும். 4 நாள் பிள்ளையை தொட்டில் போடணும். அப்போ அங்கே போகிற இடத்துல அங்கே போன வீட்டில் ஒரு பையனை, வளர்ந்த பையனை வந்து ஏதா மேலே உத்தரத்தில் ஒரு கைத்தை போட்டு தந்துருவாங்க. தொட்டில் கட்டின்னு தந்துருவாங்க. ஒரு ஆம்பளை தான், ஒரு வாலிப பையன் தான் கட்டி தந்துருப்பான். ஆனாலும் தாய்மார் நம்பி விழாது. குழந்தை உடனே போட்டு இல்லாத உங்க பிள்ளை தான் கெட்டுறது ஒரு ஆம்பளை பையன் தான், வாலிப பையன் தான். மேலே ஏறி கொக்கியில போட்டு நல்லா முடிச்சு போட்டு கரெக்டா கட்டி கொடுத்தான். ஆனாலும் தாய்மாருக்கு என்ன வராது? நம்பிக்கை வராது. உடனே அந்த தொட்டில் அப்படி இந்த வேஷ்டியை பிரிச்சு இந்த கையை அப்படி வச்சு அமைக்க பார்க்கல. பிள்ளை உங்க பிள்ளை இல்ல, ஊராவோட பிள்ளைதான் அப்படி பண்ணலாம். நம்ம பிள்ளை தான். அப்படி அமைக்க பாக்கீங்களா? இதைத்தாங்க ஏசுறத செய்யறாரு நம்ம வாழ்க்கையில. ஒரு அலையில சொல்லுங்க, அவர் அந்த கலப்பம் இல்லையா? அவர் நினைச்சாரு, நீ அவரை பிடிச்சிருக்கிய, அந்த பிடி சரியா இருக்கான்னு அவருக்கு உங்களுக்கு இடையில பிரச்சனை அப்படி மோத விட்டு பாக்குறாரு. மோத விட்டு பார்த்தா லேசா வந்த உடனே நீங்க பயபலத்துக்கு போட்டு ஓட்டிருக்கீங்க. ஆளே காண். 1 வாரம் சபைக்கு வர்றது, 4 வாரம் ஆளை காண். பாஸ்டர் போன் அடிச்சு தேடி பிடிச்சி, சிஸ்டர் என்ன உங்களை 2 வாரம் ஆளகள் வாங்க பிரதர், செபிச்சு என்னத்தை கண்ட எதுவுமே நடக்க மாட்டேங்க. சோர்ந்து போயிடும் இல்லையா? ஆண்டவர் என்ன செய்யறாரு, என்னை பிடிச்சிருக்கியே அதை பிடி, அந்த நம்பிக்கை உறுதியா இருக்கான்னு சொல்லி ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன வியாதி, ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை கொண்டு அப்படி இடையில விட்டு பார்க்கறாரு. கையை விட்டு ஓடிடுறிய காலத்து என்ன செய்ய வேண்டியிருக்காரு? வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. வா என் மகனே வெயிட் பண்ணி நீ 4 வாரம் கழிச்சு வந்து அதுக்கப்புறம் நீ வந்து தப்பி போன ஆடுகளை போயிட்டு வந்து ஜோம் பண்ணி பாவம் பண்ணி எடுத்து திரும்ப ஏசுநாதரோட சேர்ந்து அபிஷேகம் பெற்று வாரம் பாஸ்டருக்கு என்ன வேலை தெரியுமா? முதல் 1/2 மணி நேரம் உங்களை எல்லாம் சார்ஜ் பண்றதுக்கே அவங்க எழுப்புதல் சேவைப்படுறது என்ன தெரியுமா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. சொல்லாம நீ கரெக்டான டைம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னாங்கன்னா நீங்க எழுப்புதல் இல்லாம உட்கார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். பிரசங்கம் பண்ணும்பொழுது ஆவியானவர் தானே எங்கள் மூலமா பேசுறாரு, அந்த ஆவியானவர் தானே உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. அப்ப அந்த வார்த்தைகள் அப்படி நீங்க பிடிச்சிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் எல்லாம் சொல்றீங்க இல்லையே, சொல்ல மாட்டேங்கல. கொர்நேலிய வீட்டுல பேதுரு வந்து என்ன பண்ணாரு? பிரசங்கம் பண்ணார். என்ன பிரசங்கம் பண்ணாரு நீங்க பாருங்க. சாதாரண வரலாறு பேசினார், ஹிஸ்டரி சொன்னார். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஜனங்கள் திடீர்னு ஆவியில இருந்து அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க பேசணும், ஆவியில் நிறைஞ்சாங்க. ஆனா இங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஆவி வழியா கொண்டு வந்து ஊத்த வேண்டியிருக்கு. கையில தட்டுங்க, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, வாய் திறந்து என்னெல்லாம் உங்களை ஆவியில் நிறைய வைக்க நாங்க என்னெல்லாமோ பண்ண முடியும். இல்லை, ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார், ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் இங்கதான் எல்லா பொக்கிஷங்களும் எல்லாம் வச்சிருக்காரு. உங்களுக்கு தேவையானவர் ஒரு வருஷம் என்ன செய்தியில தெரியாது. ஆண்டவரே நான் உறுதியாக பிடிச்சுக்கிறேன், உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர்னு ஏசாயா 26:3 வாசிக்கும் பார்த்தீங்களா? அப்போ நான் உறுதியா பிடிச்சிருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஜோமனிக்கு போங்க. போன உடனே இந்த உறுதியை இழுத்து பார்ப்பாரு ஆண்டவர். நீங்க எப்படி உங்க பிள்ளையோட தொட்டில இழுத்து பார்க்குறீங்க? அப்ப அந்த பையன் அங்க நின்னோம்னா அவன் சொல்லுவான், ஏமா நான் கிட்டுதல உனக்கு நம்பிக்கை வரல சொல்லுவான சொல்ல மாட்டானா? அது மாதிரி நீங்க கவலைப்படாது. ஆண்டு சில பிரச்சனைகளை கொண்டு வந்து போகும். நல்லா ஜோம் பண்ணிட்டு வீட்டுக்கு போவீங்க, அங்க ஒரு பிரச்சனை உங்க எரிச்சல கிளம்பிட்டு, இங்க பெற்றுக்கொண்ட சமாதானம், சந்தோஷம், ஆவியின் கனி எல்லாம் போயிருக்கு. அப்படி நடக்கும். நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நான் அவரை நம்பி இருக்கிறவன், அவரை உறுதியாய் பற்றி இருக்கிறவன், பிரச்சனை இப்படித்தான் வரும். ஆனா நான் மனம் பதறி ஒரு வார்த்தை கூட என்ன செய்ய மாட்டேன். என் பிள்ளைகளை திட்டப்பட அமைதியா இருப்பேன். அமைதியா இருங்களேன், ஒரு பவர்ஃபுல் வெப்பன். அமைதியா இயேசுநாதரை கொண்டு வந்து அண்ணா காய்பா முன்னாடி எப்படி விசாரணை கொண்டு வந்து விட்டாங்க. ஆளாளுக்கு ஒன்று கேட்குறாங்க, இயேசுவோ பேசாம. அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பயத்தை உண்டாக்குறது. பிலாத்து கூட ஒரு கட்டளை கேட்கிறாரு, உன்னை விடுதலை செய்யும், உன்னை சிலுவையில் அடிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு நம்புறியா? ஏன்னா அவர் பேசாம இருக்காரு. இவங்களால அதை பேசாம இருந்து பாருங்க. வீட்டுல பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் அது. அமைதியா இருந்தீங்கன்னா ஆண்டவர் பேசாம இருந்தார். சில இடங்களில் நீங்களும் என்ன செய்யணும்? பேசாம இருக்குன்னா ஆண்டவரை பிடிச்சிருக்கீங்களே, அவரை நம்பி இருக்கீங்களே, அவர் தானே அவங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை குலைக்கும் வண்ணமா சாசும் பிரச்சனை உணர்ந்து போடுவான். ஏசுநாதன் சொல்ல நீ சரியா பிடிச்சிருக்கியான்னு அப்படி டெஸ்ட் பண்ணி பார்ப்பார், பரீட்சித்து பார்ப்பார். நீ உறுதியாய் ஆண்டவர் உடனே பார்ப்பார். பரவாயில்ல, என் பிள்ளை முதல் டெஸ்ட்ல எல்கேஜியில் பாஸ் ஆகிட்டான், இப்போ யூகேஜியில் பாஸ் ஆகி. இங்கே பரீட்சையை கண்டு பசங்க பயப்படுவான். 8வது வந்துடுவான். 8வது வந்து சொல்லுவான் 7வது ரொம்ப ஈஸிம்மா, முடிச்சுட்டு வேண்டாம் ரொம்ப ஈஸிம்மா. 8வது ரொம்ப கஷ்டம் அப்படிம்பான். 9வது வந்தோன்னு சொல்லுவான் 8வது படிக்க பாருங்க பரீட்சைக்கெல்லாம் படிக்க வேண்டாம், ஈஸியாக பாஸ் ஆகிடுவான்டா, ஆத்தியாரே பாஸ் போட்டுருவாரு அப்படிம்பான். 9வதுலாம் முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அவன் படிக்கிற பரீட்சை அவனுக்கு கஷ்டமாக தான். சரி, எக்ஸாம் வரைக்கும் வந்துச்சான், கிளாஸ் ஸ்கூலுக்கு வந்துட்டான். பரீட்சை நாளைக்கு, இன்னைக்கு ஊரை விட்டு ஓடிட்டான். எக்ஸாமுக்கு பயந்து ஓடணும்னு ரொம்ப பேர் இருக்கான் நம்ம நாட்டில். அது ஓடிட்டான். அதுக்காக அவனை 9வது பாஸ் சொல்லிடுவாங்களா கவர்மெண்ட்டு? அவன் 2 வருஷம் கழிச்சு வந்தாலும் மறுபடியும் 9வது பரீட்சை எழுதும். நீங்க விசுவாச வாழ்க்கையில ஆண்டவர் பரிச்சித்து பார்க்கும் பொழுது இது நமக்கு 30 நாள் ஓடிச்சுன்னா மறுபடியும் வந்தாலும் மறுபடியும் இந்த பரீட்சையில பாஸ் ஆகி தான் நீங்க எஸ்கேப் பண்ணி ஓடுற உடனே ஆண்டவர் மறுபடியும் நம்மள பெரிய கிளாஸ்ல கொண்டு வச்சு வைக்க மாட்டார். டெஸ்ட் பண்ணி தான் கொண்டு வருவார். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து ஏன்னா உங்க கையில பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு. ஆமா, ஏங்க உங்களுக்கு வந்து ஒத்தைக்கு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு தான் உங்க நகையெல்லாம் உங்க பொம்பளை பிள்ளை அந்த பிள்ளைக்கு தான். அதுக்கு இப்போ 3 வயசு ஆச்சு. உங்க நெக்லஸ் நகையெல்லாம் அதுக்கு அள்ளி போட்டு இதெல்லாம் வெளியே போயிட்டு வா விளையாடு அப்படின்னு சொல்லுவீங்களா? அந்த பிள்ளை நகை தான் அவ்வளோ இருக்கான். ஒரு டைம் இருக்குல்ல, அது நகையை போட்டா பாதுகாத்துக்கூடிய அளவுக்கு அதுக்கு திறமை வந்துருச்சுன்னு தெரிஞ்சாதான் 2 நகையை போட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லைன்னா இரு நானும் கூட வரேன்
ஒரு ஊக்க வச்சு சட்டையை வச்சு குத்திக்கும் செய்யுங்க சொல்லுங்க. இன்னும் நம்பிக்கை வரல. அப்ப ஏசப்பா அப்படி பண்ணா கூட கோபம் வந்து சரிதானா? சரி, அப்போ உமக்கு பயந்தவர்களுக்கும் உண்மை நம்புகிறவர்களுக்கும் வைத்திருக்கும் நன்மை எவ்வளவு பெரிதாய் எழுதுன்னு சொல்ல. நம்ம எல்லாம் தயவு செய்து கொஞ்ச நேரம் எழுதுது. கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் நம் நடுவிலே பேசி பல வார்த்தைகள் ஆண்டவர் நமக்கு பேசி ஒரு பெரிய பிரசங்கம் இல்லை, இது ஆலோசனை சொல்லி இருக்கிறேன். ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். உங்களை அதிகமாய் நேசிக்கிறதுனாலே உங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை செய்ய விரும்புகிறார். ஆகவேதான் இந்த 24வது வருடத்தில் ஏசாயா 45:4 உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். எல்லா தயவுசெய்து கண்களை மூடி சில நிமிடங்கள் ஆண்டவரோடு கூட இணைந்து ஆவியிலே நாம் விண்ணப்பம் பண்ண போகிறோம். நவ நாவுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் பரியாச உதடுகளினாலும் நான் இந்த ஜனத்தோட பேசுவேன். இதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பார்ப்பு, இதுவே ஆறுதல் என்று சொல்லவில்லையா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். இன்று உண்மையாக எல்லாரும் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் கவலைகள் கொண்டாடுவோம் கவலைகள்.
வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. ஆமென். உயிர்ப்பிக்கிற வல்லமை மக்களை தொடுவதாக. உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. என்னை அபிஷேகமே என் தலையை நினைக்க என் தலையை நினைக்க ஆவி அமீரமுமே பாத்திரம் கழிந்தோட ஆழம் மூழ்கிய ஆழம் மூழ்கிய நேசரங்கி மகிழ நேசரங்கி மகிழ அக்கினி அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் எந்தோரும் சித்திடும் எந்தோரும் சித்திடும் நன்றி 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 தேவாவியானவர் நம் நடுவே வல்லமையாய் இறங்கி இருக்கிறார். அவருடைய தரிசனங்கள் நம் நடுவிலே உருவாகுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய அசுத்தங்களை நம்முடைய அருவருப்புகளை நம்முடைய உள்ளத்தில் உள்ள தீமையான விஷயங்களை அவர் இப்பொழுது அப்புறப்படுத்துகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சகோதரா சகோதரி, கர்த்தருடைய ரத்தம் உன்னை குணமாக்கிக் கொண்டிருக்கிறது, உன்னை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது, நீ சுத்திகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். யாக்கோபே, நீ மனம் சலித்து போனாயோ. Thank you, Jesus. துக்கத்தோடு ஒரு நடுவிலே நின்று யாக்கோபே, நீ தாசன் அல்லவா, ஏன் நீ மனம் சலித்து போயிருக்கிறாய்? வருஷத்துல நீ முன்னேறி கடந்து செல்லும்படி உன்னை உருவாக்கினவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். வாய் திறந்து கேளுங்க. ஏசப்பா, ஏசப்பா, என்னை தொடும் ஆண்டவரே, என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும், என்னை வல்லமையினால் நிரப்பும் என்று சொல்லுங்கள். சுத்த ஜலத்தை அவர் தெளித்தார். சுத்த ஜலம் ஊற்றப்படுகிறார். கழுவி பரிசுத்தம் பண்ணுகிறார். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். இந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்களை, ஒளிப்பீடத்தில் உள்ள புதையல்களை நான் உங்களுக்கு தருவதற்காக வந்திருக்கிறேன். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை எல்லாம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு இசை. ஆண்டவர் ஏசாயா 45:4 படி நமக்கு பொக்கிஷங்களை, பொருள்களை தரப்போகிறார். அல்லேலூயா. எல்லா வலதுகிற உயர்த்தி ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே, வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. அப்படியே கிளைம் பண்ணுங்க, கிளைம் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தத்தை நான் உரிமையாக்கி கொள்கிறேன் அப்பா, உரிமையாக்கி கொள்கிறேன். அதை உரிமையாக்கி கொள்வதற்கு 2 காரியங்களை ஆண்டவர் பேசினார். எனக்கு பயப்படு, என்னை நம்பு,
நான் உனக்கு பொக்கிஷங்களையும் புதையல்களையும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் அவருக்கு பயப்படுகிற பயத்தையும் அவர் மேலுள்ள நம்பிக்கையை நமக்கு அதிகமாக்கி தருகிறதற்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உண்மையான தேவ செய்தி கொடுத்த தேவ ஊழியக்காரரை கர்த்தர் ஆசீர்வதிக்க, உடைய குடும்பத்தை உடைய ஊழியர்களை பெருக பண்ண எல்லாரும் வளர்கிற உயர்த்தி ஊழியக்காரங்க ஜோம் பண்ணுமா? எல்லாரும் ஊழியக்காரரை கர்த்தர் இன்னும் பயன்படுத்தும் ஐயா.